டாக்டர், அம்மா எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு இப்போ சரியாயிடுச்சா? கண்ணு முடிச்சிட்டாங்களா? அர்ஜுன், உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா எதுவா இருந்தாலும் ஒரு நாள் கழிச்சுதான் என்னால உறுதியா சொல்ல முடியும். டாக்டர், நான் அம்மாவை பார்க்க முடியுமா? அவங்க இன்னும் அன்கான்ஷியஸ்ல தான் இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணாம அவங்கள பாத்துட்டு வாங்க. ஓகே. தேங்க்யூ டாக்டர். அம்மா, 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 ப்ளீஸ்மா. நீங்க இல்லைன்னா என்னால அந்த வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. அம்மா, அம்மா, ப்ளீஸ்மா, எப்படியாவது கண்ணு முடிச்சிருங்கம்மா. அம்மா, ப்ளீஸ்மா. உங்களை இந்த கோலத்துல பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. அம்மா, அம்மா, என்னால முடியலம்மா. அர்ஜுன் சார், மேடம்க்கு ஒன்றும் ஆகாது சார். அப்படிலாம் மேடம் நம்மளை விட்டுட்டு போயிட மாட்டாங்க சார். இல்ல பொங்கல், உள்ளுக்குள்ள எனக்கு பயமா இருக்கு. ஒரே நேரத்துல நான் அம்மாவையும் மலரையும் இழந்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. அர்ஜுன் சார், நீங்களா இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க தான் எங்க எல்லாருக்கும் தைரியம் சொல்றவரு. நீங்களே இப்படி உடஞ்சு போலாமா சார்? முடியல பொங்கல். அம்மா, சார் சார், பேஷண்ட்டை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. சிஸ்டர், எங்க அம்மாவுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? சரியாயிடுவாங்கல்ல? அவங்க உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? சார் சார், டென்ஷன் ஆகாதீங்க சார். அவங்க சேஃபா தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட பொழைச்சிக்கிட்ட மாதிரி தான். இருந்தாலும் சேஃப்டிக்காக அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். உங்க அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது சார். நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமா தான் சார், அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. தேங்க்யூ சிஸ்டர். அம்மா, அம்மா, கேட்டீங்களாம்மா? உங்களுக்கு ஒன்றும் ஆகாதம்மா. நீங்க பழைய மாதிரி நல்லபடியா வெளியே வந்துருவீங்க. நம்ம எல்லாரும் முன்ன மாதிரி ஒன்னா சந்தோஷமா இருக்கலாமா? நீங்க, நான், மலர் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாமா? பாவம் என் மலர் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன கஷ்டப்படுறாளோ தெரியல. அம்மா சரியாயிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு பொங்கல்னா. அர்ஜுன் சார், கண்டிப்பா மேடம் சரியாயிடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. பொங்கல்னா, நீங்க அம்மாவை பாத்துக்கோங்க. நான் போய் மலர் அங்க எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஆமா ஆமா அர்ஜுன் சார், நீங்க உடனே அங்க போங்க. உங்களை பார்த்தாதான் மலருக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். நீங்க போங்க சார், மேடத்தை நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கங்க. மாமா, நில்லுமா. சார், என்னமா பிரச்சனை? ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வரீங்க? யாராவது உங்களை துரத்துறாங்களா? இல்ல சார், என் தங்கச்சிய. தங்கச்சியை காணோமா? என் தங்கச்சி பேரு மலர். அவளை இந்த ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறதா சொன்னாங்க. என் தங்கச்சியை பார்க்கணும் சார். மலர், மலர். இங்க பாருங்கம்மா, அப்படி யாரும் இல்ல. யாரையும் பார்க்க முடியாது. போங்க இங்க இருந்து. சாருக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு. சார், ஒரு நிமிஷம் சார், நான் பார்க்கணும். மாமா, இருமா. மலர், மா, மலர். மா, சொன்னா கேளுமா. மா, அக்கா, அக்கா, யார்மா நீ? சார், இவ என் தங்கச்சி சார். இவ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா சார். இவளை விட்டுறீங்க சார், ப்ளீஸ் சார். இவ பாவம், இவளுக்கு ஒண்ணும் தெரியாது. என்னது? ஒண்ணும் தெரியாதா? மாமியாருக்கே மருந்து வச்சு கொல்ல பாத்திருக்காங்க. ஐயோ அக்கா, சத்தியமா நான் எதுவும் பண்ணலக்கா. சார், இவதான் சொல்றாள். இவளை விட்டுறீங்க சார். இவ எதுவும் பண்ணிருக்க மாட்டா. என்னம்மா, ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? மருந்து வச்சு கொலை பண்ண பாத்திருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சா விட்டுருங்கன்னு நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? சார், இங்க பாருங்க, ஒழுங்கா போயிடுங்க. இல்ல அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்கு சேர்த்து தண்டனை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஐயோ வேண்டாம் சார். யோ கான்ஸ்டபிள். சார், நான் வந்துட்டேன் சார். சார், என்னையா பண்ணிட்டு இருக்க? சார், நான் சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டாங்க சார். சார், என் தங்கச்சி கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போயிடலாம் தான் சார் வந்தேன். மா, சொன்னா கேட்கவே மாட்டே நீ. மா, நீ போய் அந்த பெஞ்சில உட்காருமா. அக்கா, நீ கவலைப்படாதக்கா. அர்ஜுன் எப்படியும் லாயரோட வந்துருவாரு. நீ கவலைப்படாதக்கா. சொன்னா கேட்க மாட்டியாமா? இங்கெல்லாம் நிக்க கூடாதுமா. நீங்க நின்னா உங்க தங்கச்சிக்கு தான் பிரச்சனை. வாமா. நீ போக்கா, நீ போ. வாமா, வாமான்னு சொல்றேன்ல.
மா போய் பெஞ்சில் உட்காருமா. என்னம்மா யோசிக்கிற? போமா போமா. டேய் அர்ஜுன் போயிட்டான். இனிமே ஒரு பிரச்சனையும் இல்ல. அக்கா அம்மா பொழைச்சுக்குமா? கண்டிப்பா பொழைக்காதுடா. நான் கொடுத்த மருந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான மருந்து. அதையும் மீறி பொழைச்சாலும் மலர் கொலை முயற்சி கேஸ்ல உள்ளதா இருப்பா. ஆமாக்கா அம்மா பொழைக்கவே கூடாதுக்கா. அப்பதான் நாம நினைச்ச மாதிரி சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரும். எனக்கு தெரிஞ்சியா பொழைக்க சான்ஸே இல்ல. அப்படியே பொழைச்சாலும் நாம போட்டு தள்ளிடலாம். எங்க போனாலும் இவன் வேற குறுக்க வந்துகிட்டே இருக்கான். முதல்ல இவனுக்கு ஒரு கசாயத்தை கொடுத்துருக்கணும்டா. நில்லுங்க, உள்ள போக கூடாது. வழியை விடுறா. எங்க அம்மாவை பார்க்க போகணும். அதெல்லாம் பார்க்க கூடாது. உங்களை உள்ள விட மாட்டேன். ஏய் எங்க அம்மாவை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா? நான் யாரா வேணா இருந்துட்டு போறேன். ஆனா அவங்க பெத்த பையன் அர்ஜுன் சார் தான் உங்க 2 பேரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பாருடா அந்த அர்ஜுன் எவ்வளவு உஷாரா இருக்கான்னு. ஆமாக்கா போங்க அந்த பக்கம். ஏய் வழியை விடுறா. இல்ல உன்னை பிடிச்சு தள்ளவா? நான் விட மாட்டேன். கையை எடுறான்னு அதெல்லாம் விட சொல்றேன்ல. மாட்டேன். உள்ள போக கூடாது. என்ன இங்க சத்தம்? உள்ள இருக்கிறது எங்க அம்மா. அவங்கள பார்க்க கூடாதுன்னு இவன் சொல்றான். நீங்க யாருங்க? நான் உங்க வீட்டுல வேலை செய்யறவன். அதான் அவங்க சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு வழி விடுங்க. டிஸ்டர்ப் பண்ணாம போய் பார்த்துட்டு வாங்க. தேங்க்ஸ். ஓவரா தான் போயிட்டு இருக்க. இரு இரு ஒரு நாளைக்கு இருக்கு. அதே தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். டேய் டேய் சிவா விடுறா. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் கிட்ட போய் பேசிக்கிட்டு வா உள்ள போய் பார்க்கலாம். நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கேடா. பட்டுன்னு முடிஞ்சிருன்னு பார்த்தா போக்காம எடுத்துக்கிட்டு இருக்கு. அம்மா சீக்கிரமா செத்து போமா. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அக்கா பேசாம தலாணி வச்சு அமைக்க முடிச்சிருமா? ஏய் லூசாடா நீ. நாம தான் பார்க்க உள்ள வந்திருப்போம்னு எல்லாருக்கும் தெரியும். ஈஸியா மாட்டிக்கோ. மாட்டிக்காம செய்யணும்.